ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரமாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது இந்த பதிவை பார்த்து நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாயல்லவா? இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். அந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகவே காலையிலிருந்து கால் கடுக்க நின்றுகிட்டு இருந்தேன் என் செல்லமே. என் அருளால நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில இப்போ வெற்றியை தர தயாராயிடுச்சு. ஆமேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ உன் கைகளில் பண வரவு வந்து சேரப்போகுது. அதே போல நீ எதிர்பார்த்த வேலையையும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சு தரப்போறேன். நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அமைதியோடும் இருந்தாலே போதும். எல்லா முயற்சிகளும் வெற்றியின் பாதையை நோக்கி நகரும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சிருவேன். இப்போது நீ மனசு நிறைய வருத்தத்தோடும் கவலையோடும் குழப்பங்களோடும் என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டும் நில தடுமாறிக்கிட்டும் இருக்கிறது எனக்கு புரியுது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ என் மேல நம்பிக்கையை குறைக்கல. என்னையே நம்பிதானே வணங்குகிறாய். கண்டிப்பா அதற்குரிய பலனை கொடுத்தே தீருவேன். உன் உழைப்புக்கான பலனும் நீ என் மேல நம்பிக்கை வச்சதற்கான பரிசுமாக இப்போ உன் வாழ்க்கை நல்ல முறையில் தொடங்க போகுது. என் அருளால நான் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர்றேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் வரும்படி செய்கிறேன். என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு புரிஞ்சுக்காம உணர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் தேவைகளையும் உன் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நான் சரியான நேரம் பார்த்து நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்க்கும் வரங்களையும் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. இவ்வளவு தூரம் சொல்றீங்களே வராகியம்மா, ஆனா என் வாழ்க்கையில தான் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீ மனசுக்குள்ள யோசிக்கிறது புரியுது. சில விஷயங்கள் நீ கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலைனா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்று, அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான காலம் வரவில்லை என்பதாலும், இன்னொன்று, அது நடந்தால் அது உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதாலும் தான். மற்றபடி உன் நலனுக்கான நல்ல விஷயங்கள் எதையுமே இந்த வராகியம்மா தாமதமாக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் உனக்கு சிறப்பான மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாமே செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தாலே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் மனசை சாந்தமாக அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக பொறுமையாக காத்திரு. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாரும் ஆசைப்படுவதும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. சில பேருக்கு நல்ல உறவுகள் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு காசு பணம் செல்வம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கும். ஆனால் யார் ஒருவர் இதையெல்லாம் கேட்டு என்கிட்ட வந்து நிற்கிறாங்களோ, இந்த வராகி அம்மாவை நம்புகிறாங்களோ, அவர்கள் நம்பிக்கையை உண்மையாக்கும் விதமாக அவங்க எதிர்பார்க்கறத அவங்க கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் செல்லவே. அப்படிதான் இப்போதும் உன் கர்மாக்களை முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த நல்லதும் அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக எல்லாருக்கும் நடந்துடாது. உன் வாழ்க்கையிலையும் நீ நிறைய கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்போ என்னை நாடி நம்பி வணங்கி வருகிறாய் அல்லவா? அதனால தான் உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உன்னை உயர்த்த வந்திருக்கேன். எப்போதும் நீ மனசு கலந்துடக்கூடாது. உன் கர்மாக்கள் அனைத்தும் முடியும் இந்த நேரத்தில் இப்போ உனக்கான வாழ்க்கை அழகாக ஆரம்பம் ஆக போகுது என் செல்லமே. என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படிதான் இன்னும் இந்த பூமியில வாழ்க்கையை சமாளித்து வாழ போறேன்ற அந்த கவலை உனக்கு வேண்டாம். இன்னைக்கு நீ வெறுமையா இருக்க நினைச்சாலும், உன் கைகளில் எதுவுமே இல்லைன்னு உணர்ந்தாலும், உன் நிலைமை முடிஞ்சிட்டதுன்னு கூட நீ நினைச்சாலும் இது உண்மை கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் கொடுக்க தான் போறேன்.
உன்கிட்ட இல்லாததை பற்றி நீ யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யார்கிட்ட எது இல்லையோ அவர்களுக்கு தானே அதை சுலபமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். காலியாக இருக்கிற பாத்திரத்தில் எதை ஊற்றினாலும் எதை வச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அல்லவா? அப்படிதான் இப்போது காலியாக இருக்குமோ வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன். இனி அனைத்தும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியான மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சே தீருவேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். என் அருளால் உன் வாழ்க்கையவே நான் அழகாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் கிடைத்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் என் செல்லமே. இப்போது நீ தாங்க முடியாததாக நினைச்சு அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா கஷ்டமும் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாத்துறத முதல்ல புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லா மனிதனும் முதல்ல சாதாரணமாக தான் இருப்பாங்க. அப்புறம் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்க மனசுக்கு தைரியம் வந்து அவங்க வலிமையுள்ள ஆளாக மாறுவாங்க. இப்போதும் அப்படிதான். உன் வழியே உன்னை வலிமையாக்கி உனக்கு பக்குவத்தை கொடுத்து அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகுது. நீ எப்போதும் எதையும் கடந்துடலாம், எல்லாமே சரியாகின்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நான் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது உனக்கே சிரிப்பு வரும். நம்ம இதுக்காகவா இவ்வளவு கவலைப்பட்டோம், இந்த விஷயத்துக்காகவா நம்ம இவ்வளவு வருத்தப்பட்டோன்னு நீ நினச்சி யோசித்து சிரிக்கிற அளவுக்கு உன் மனசு லேசாகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையும் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடும் எதையும் தாங்கும் வலிமையோடும் இரு. இப்போ நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போய் அடுத்தடுத்து நீ முன்னேறும்படி நான் செய்ய போகிறேன். நீ முன்னேறுவதற்காகவும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்காகவும் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. உன் கூட உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல முடிவையும் தீர்வையும் நான் உனக்கு கொடுக்குறேன். எந்த பக்கம் அடுத்து நகர்ந்து போகிறதுன்னு விடை தெரியாமல் வாழ்க்கையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க உனக்காக உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு ஒரு தெளிவை உண்டாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் பதில் வந்து சேரும். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லாமே நல்ல விதத்தில் மாறும்படி இந்த வராகியம்மா உனக்காக அனைத்தையும் மாற்றி அமைப்பேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் வருத்தப்படுறாங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுற நீ இப்படி கவலையோடு இருந்தீன்னா அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? முதல்ல நீ மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ நம்பிக்கையோடு இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி உன்னால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்னு யோசி. அதனால் முதல்ல நீ உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க தயாராகு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது, மன நிறைவோட நிம்மதியோடு இருக்கும்போது தானாகவே உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும்படி இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக என் தங்கமே.